ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம எங்கேருந்து படிக்கணும்? ஸோ எதெல்லாம் வந்து நம்ம புக்கில் படிக்கணும்? எதுக்கெல்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் போகணும்? ஸோ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து புக்கில் நம்மளுக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுது? எந்தெந்த ஏரியாலாம் நம்ம அதுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வேர் டு ஸ்டடி வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுப்போம். ஸோ ஒரு நோட் போட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 40 பேஜஸ் நோட் போடுங்க. நம்ம ஆல்ரெடி மேக்ஸ்க்கான 30 டாபிக் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 30 டாபிக் எழுதி வைங்க. அதே மாதிரி வேர் டு ஸ்டடி ஜிஎஸ் ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வேர் டு ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு யூனிட் 1, 2, 3ன்னு நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொடுக்க ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமான வேர் டு ஸ்டடி அந்த நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு 40 பேஜ் நோட்டாக இருந்தால் கூட போதும். சரிங்களாப்பா? ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட் பண்ணணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை நோட் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா சிலபஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ யூபிஎஸ்சி ட்ரைனிங் அப்படின்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, டெல்லிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து சிலபஸ்ல தான் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ சிலபஸ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தரவு பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு, ஏன் படிக்கிறோங்கிறத தெரிஞ்சு நம்ம படிச்சா தான், நம்ம போகக்கூடிய விஷயம், நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா, எந்த ஊருக்கு போகணும்? நான் மதுரைக்கு போணுமா? சென்னைக்கு போணுமா? திருச்சிக்கு போணுமா? இல்ல கடலூருக்கு போணுமா? இல்ல எந்த ஊருக்கு போகணும்ங்கிறது தெரிஞ்சா தான், நம்ம அந்த ஊர நோக்கி பயணிக்க முடியும். சரிங்களா? நான் அதுவே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு சும்மா வண்டியில ஏறி உட்கார்ந்து அப்படியே போவோம் அப்படின்னா, அந்த மாரி நம்மளால போ முடியுமா? கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே நம்ம ரொம்ப குழம்பி போயிருவோம். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் தூரம் போனா ரோடு 2ஆ பிரியும். சரி அதுல ஒரு முடிவெடுத்து ஒரு பக்கம் போனோம்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரோடு 3ஆ பிரியும். சரி அதுல ஒரு பக்கம் போலாம் அப்படின்ட்டு வந்தோம்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா 4ஆ பிரியும். ஸோ இப்படி நெறைய பாதைகள், நெறைய ரூட் வந்து பிரிஞ்சுகிட்டே இருக்கும். நம்ம வந்து குழம்பிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் சிலபஸ நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம தெளிவா குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சு இப்ப நெறைய பேத்துக்கு தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவீங்க, குப்தர்கள் சொல்லுவீங்க, டெல்லி சுல்தான்கள் சொல்லுவீங்க, முகலாயர்கள் சொல்லுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக் வந்து தெரியாது. ஓகேவா? நம்மனால ஒரு 5, 6 டாபிக் சொல்ல முடியும்போது, இந்த 10 டாபிக், 14 டாபிக்க நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த விஷயம் நீங்க பார்க்கும்போதும், எந்த விஷயத்த நீங்க படிக்கும்போதும், நீங்க எந்த லெசன் படிக்கும்போதும், உங்களுக்கு இது ஏன் படிக்கிறோம்? இதுல சிலபஸ்ல இது கவர் ஆகுதா? சிலபஸ்ல இந்த விஷயம் வருதா? வரலையா? அப்படிங்கிறத உங்களால துல்லியமா அத கெஸ் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களாப்பா? ஸோ ஓகே. இப்ப ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம 75 கொஸ்டின் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிலருந்து கேட்கறாங்க. ஸோ இந்த 75 கொஸ்டின்ல 50 கொஸ்டின் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 70 பாடங்கள், ஒரு 69 பாடங்கள் சரியா சொல்லணும்னா, 69 லெசன் லிஸ்ட்ட வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ போன வீடியோல வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து ஆட் பண்றேன். ஸோ அத வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பிரியுது? ஜெனரல் ஸ்டடீஸ்ல எப்படி எப்படிலாம் 50 கொஸ்டின் எங்கேருந்து வருது? அடுத்த 5 கொஸ்டின், அடுத்த 5 கொஸ்டின், அவுட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம நெனைக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து வருதுங்கிறத டீட்டெயில்டா அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவ தயவு செஞ்சு எல்லாரும் கம்பல்சரி பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஓகேவாப்பா? ஸோ இப்ப இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் 2யுமே வந்து இப்ப சேர்த்துட்டாங்க. முன்னாடி வந்து தனித்தனியா இருந்துச்சு. ஸோ இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் வரப்போற 2026 குரூப் 2, குரூப் 4 2த்துக்குமே வந்து ஸோ ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 10 கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ இந்த 10 கேள்விகள பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய சிலபஸ் தான். ஆனா வெறும் 10 கேள்விகள் தான். ஆனா இதுல என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு பிளஸ் ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும்னா, இந்தந்த ஏரியாலருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 90-95% நம்மனால ஷூரா வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு 5 கேள்விகள் இந்த ஏரியாலருந்து வரும். ஒரு 4 கேள்வி இந்த ஏரியாலருந்து வரும். ஒரு 2 கேள்வி இந்த ஏரியாலருந்து வரும் அப்படிங்கிறத நம்மளால கொஞ்சம் துல்லியமா நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு ஹிஸ்டரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனா டேட்டா வைஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் பெருசு. கஷ்டம்னு எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் பெருசு. சரிங்களா? ஸோ ஒரு 2, 3 தடவ நம்ம வந்து அத ட்ரை பண்ணி, அத ரீட் பண்ணி, அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தடவ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான்ப்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு தடவ நீங்க அத கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, அது மாறவே மாறாது. சரிங்களா? இந்தியாவுக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சு? இது மாறுமா? இப்ப நம்மளும் அதான் படிப்போம். நம்ம அப்பா, அம்மாவும் அதான் படிச்சிருப்பாங்க. நம்மளோட குழந்தைகளும் நாளைக்கு அதான் படிக்க போறாங்க.
சரிங்களா? ஏன்னா அந்த விஷயம் அப்படிங்கிறது மாறாத ஒரு விஷயம். ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் மாறாது. ஓகேவா? இதுவே பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்கா இருக்கட்டும். ஸோ அத பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய அவுட் சோர்ஸும் படிக்க வேண்டியது இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நெறைய படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர்ல பார்க்கும்போது, ஸோ இப்ப ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும், ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஹிஸ்டரி இங்கேருந்து ஆரம்பிக்கும். சிலபஸ பொறுத்தவரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. சரிங்களாப்பா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஷூரா வந்து ஒரு 4 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? நான் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுதா? சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும். நான் கீழ வந்து உங்களுக்கு நான் தெளிவா பிரிச்சு குடுத்துருக்கேன். ஹெட்டிங் வைஸா நான் தனித்தனி கலர்ல குடுத்துருக்கேன். நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சா தான் நம்ம ஒரு விஷயத்த கரெக்ட்டா செய்ய முடியும். ஓகேவா? ஸோ அத முதல்ல மைண்ட்ல தெளிவா வைங்க. அடுத்து தேசிய மறுமலர்ச்சி. ஓகேவா? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இது வந்து 10த்ல ஒரு பாடம் இருக்கு. 11த்ல ஒரு பாடம் இருக்கு. இந்த டாபிக் இதுல இருக்கு. இந்த ஹெட்டிங்காகவே வந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின் அந்த பாடங்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ரொம்ப அந்த பாடத்த வந்து நான் அந்த 69 லெசன்ஸ்லயே வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ, அதனால நம்ம ரொம்ப துல்லியமா எடுத்து தான் குடுக்குறோம். ஸோ, இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? இந்த 3 டாபிக்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொதுவான ஒரு டாபிக். ஸோ, இதுலருந்து ஒரு 2 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கலாம்ப்பா. சரிங்களா? ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த பாடத்துலருந்து கம்பல்சரி ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்துருது. ஸோ, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த தேசிய மறுமலர்ச்சி, தேசிய காங்கிரஸ்ல இருந்து ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ, மொத்தமா இப்ப 6 கேள்விகள் வந்திருக்கா? ஸோ, பேலன்ஸ் வந்து இந்த தலைவர்கள். ஓகேவா? பி.ஆர். அம்பேத்கர்லருந்து, பகத்சிங்லருந்து, முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார்லருந்து, மூளூர் ராமாமிர்தம் அம்மையார்லருந்து, இந்த மாரி பல தேச தலைவர்கள பத்தி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள். இத பத்தி படிக்கணும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகேவாப்பா? ஸோ இந்த டாபிக்கும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 4 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஏன்னா தலைவர்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துரும். ஸோ இந்திய பண்பாட்டு இயல்புகள், இனம், மொழி, வழக்காறு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போராட்டத்தின் பல்வேறு முறைகள், இயக்கங்கள் சரிங்களா? என்னென்ன இயக்கங்கள்லாம் அப்ப ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டு விடுதலைக்காக. அதுல இருந்து 1, 2 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த பேட்டர்ன்ல தான் டோட்டலாவே ஹிஸ்டரில இருந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அப்பர் சைட்ல இருந்து அதாவது ஹிஸ்டரில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின், 6 கொஸ்டினும், ஸோ கீழ ஐஎன்எம்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின், 5 கொஸ்டினும் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் வந்து போகுது. ஸோ இத நான் உங்களுக்கு டீட்டெயில்டா என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அதுக்கேத்த மாரி படிச்சுக்கோங்க. நம்ம போன 65 லெசன்ல என்ன குடுத்திருப்போம்னா, எது முக்கியங்கிறத குடுத்திருப்போம். சரிங்களா? அது இல்லாம ஒண்ணுமே கிடையாதுங்கிறத குடுத்திருப்போம். இது வந்து அந்த எக்ஸ்ட்ராவா உள்ளது. நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம 10த், 12த்லாம் படிக்கும்போது, இப்ப பப்ளிக் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் ஆகுறோம்னு வைங்களேன். ஒரு சில கேள்விகள், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிருவாங்க. இந்த கொஸ்டின் கம்பல்சரி வரும். நம்மளோட ஸ்கூல் எக்ஸாம்லயே அந்த கொஸ்டின நெறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. அதே கொஸ்டின் நம்மளுக்கு எக்ஸாம்க்கும் வந்திருக்கும். ஒரு சில கொஸ்டின் வந்து நம்மளால வந்து பிரெடிக்ட் பண்ணி அவங்க சொல்லிருவாங்க. இந்த கொஸ்டின் வரும். 15 மார்க்ல இத நல்லா படிங்க. இந்த 2 கொஸ்டின்ல தான் 1 கொஸ்டின் வரும். புரியுதா? ஒரு 3 கொஸ்டின் குடுத்து, இந்த 3 கொஸ்டின்ல 1 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும் அப்டிம்பாங்க. அந்த மாரி ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? அந்த மாதிரி லெசன் தான் நான் போன வீடியோல உங்களுக்கு குடுத்த அந்த 70 பாடங்கள், 69 பாடங்கள். அந்த 75 மார்க்குக்கு அதாவது 50 கொஸ்டின் நீங்க அடிக்கிறதுக்கான அந்த டாப் 69 லெசன்ஸ். சரிங்களா? அதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். இது வந்து சிலபஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு டோட்டலான ஓவர்வியூ. சரிங்களா? இது 2த்தையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 2த்துக்கும் உண்டான வித்தியாசத்த தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்லயே பாருங்க. நான் உங்களுக்கு 4 பாடங்கள் குடுத்திருப்பேன். சிந்து சமவெளி நாகரிகம் 6த், பண்டைய நாகரிகங்கள் 9த், பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை 11த், சிந்துவெளி நாகரிகம் 11த் எத்திக்ஸ். ஓகேவா? ஆனா நம்மளோட அந்த 69 லெசன்ல இந்த 11த் பாடத்த நம்ம குடுத்திருப்போம். அப்ப இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இத தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுத்து படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2டா தான் 9த்க்கு வரணும். அப்புறம் 6த்க்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க எத்திக்ஸ்க்கு போகணும். சரிங்களா? எடுத்தோனே வந்து நான் புதுசா வெளியில தானே எல்லா கொஸ்டினும் கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்திக்ஸ் புக்க படிச்சு வச்சுர்றேன். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 4வதா குடுத்திருக்க இந்த லெசன போய் நீங்க படிச்சு வைக்க கூடாது. ஓகேவாப்பா? அங்க நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்கிறதோட இதையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ ஷெட்யூல்ல நீங்க நம்மளோட ஃபாலோ பண்றீங்கன்னா பிரச்சனை இல்ல. நம்ம ஷெட்யூல் வந்து ரெடி ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு 1 வீக்ல வந்து நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? ப்ராப்பரா நம்ம அதுக்கான டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து தனியா வந்து ரெடி பண்ணி, நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கொண்டு போயிருவோம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது குப்தர்கள பொறுத்தவரைக்கும் பேரரசுகளின் காலம் குப்தர்கள்னு இருக்கா? ஸோ இதுல வந்து இது வந்து 6த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசனு. 2டா நான் குடுத்துருக்க வந்து 11த். இது வந்து நான் இங்க 69 லெசன்ல அந்த டாப் லெசன்ல குடுத்திருப்பேன். சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து நீங்க அதிக முக்கியத்துவம் குடுக்கணும். இத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த 6த்ல இருக்கக்கூடிய இந்த பாடத்துக்கு வந்து நீங்க போய் பார்க்கணும்.
சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இங்க முக்கியம். ஓகேவாப்பா? ஸோ இப்படி நான் ஒவ்வொன்னுக்கும் குடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ நம்ம சொல்ற விஷயங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான அப்படியே இங்கிலீஷ் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க லெசன பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு இங்க டீட்டெயிலா குடுத்துருக்கேன். ஓகேவாப்பா? ஸோ இதுக்கான இங்கிலீஷ்ல மட்டும் நான் இத மாத்தி மட்டும் நான் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல போடுறேன். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனல், மெயின் சேனலோட லிங்க் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ அதுல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த பேட்ச் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து நம்ம குடுப்போம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த தென்னிந்திய அரசு வரைக்கும் ஒரு ஏரியா. சரிங்களா? ஸோ இத பார்த்து வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த 7 ஃபர்ஸ்ட் இந்த 7 ஹெட்டிங் வரைக்கும் ஒரு ஏரியா. சரிங்களா? இதுலருந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 டூ 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த தேசிய மறுமலர்ச்சி, அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? ஸோ அதாவது இந்த 8 அண்ட் சாரிப்பா. இந்த 8 அண்ட் 10 ஓகேவா? ஸோ இந்த 2 டாபிக்ல இருந்து உங்களுக்கு தாராளமா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இது இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு பாடம் இருக்கா? 11ல ஒரு பாடம் இருக்கு. அதே மாரி 10ல ஒரு பாடம் இருக்கும். ஓகேவா? அந்த 11ல இருந்து தான் வந்து அடிக்கடி கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஸோ இதுலருந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? ஸோ அப்ப ஆல்ரெடி அங்கே ஒரு 5 ஸோ இங்க ஒரு 2 அப்படிங்கிறம்போது 7 கொஸ்டின் அப்படிங்கிறது 6 டூ 7 கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த ஏரியாலருந்து வந்துரும். 6 கொஸ்டின் கன்ஃபார்மா. சரிங்களாப்பா? அது போக நம்ம ஐஎன்எம்ல இருந்து சரிங்களா? இந்த விடுதலை போராட்டம், வகுப்புவாதம், பிரிவினை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, அதுக்கப்புறம் தலைவர்கள். தலைவர்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்க நெறைய பாடங்கள் இருக்கே அப்படின்னு நெனச்சு பயப்படாதீங்க. ஒரு சில பாடங்கள் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? அதையும் நான் இங்கேயே சொல்லிர்றேன். சிலபஸ் எங்கே ஃபுல்லா கவர் ஆகுதுங்கிறத ஒரு ஓவர்வியூவா உங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவாப்பா? ஸோ ஏன்னா இங்க பாருங்க. இந்த நான் டிக் பண்ணியிருக்க லெசன பாருங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்னு இருக்கா? அதே பாடத்த இங்க கீழயும் இருக்கும் பாருங்க. விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகளில் மற்றும் புரட்சிகர இயக்கங்கள். 11த் டாபிக் பாருங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். அதே பாடம். ஓகேவா? இங்க பாருங்க. ஏகாதிபத்தியத்துக்கு இங்க 5த் பாடம் பாருங்க. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். அதுவே இங்க 3 பாடம் பாருங்க. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஹெட்டிங்க்கு ஒரு சில பாடங்கள் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்க எடுத்தோனே என்னடா இவ்வளோ பாடம் அப்படியே நீங்க ஒவ்வொன்னா எண்ணக்கூடாது. இதுல வந்து ஒரு 5 பாடம், அடுத்து வந்து ஒரு 4 பாடம், அப்புறம் ஒரு 3 பாடம் அப்படி மொத்தமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பாடம் வர மாரி தெரியும். ஆனா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் எத்தன பாடங்கள் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி படிங்க. ஸோ தலைவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ இது வந்து நம்ம 6த் டூ 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கு, சமூக அறிவியல், சோசியல் புக்கு, எல்லாத்துல இருந்தும் கேட்பாங்க. அரசியல் அறிவியல் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுறாங்களோ எல்லா ஏரியால இருந்தும் கேட்பாங்க. சரிங்களா? அம்பேத்கர பத்தி ஏன்னா அம்பேத்கர பத்தி நம்ம பாலிட்டில படிப்போம். அங்கேருந்து கேட்பாங்க. பகத்சிங்க பத்தி கேட்பாங்க. பாரதியார் பார்த்தீங்களா மெயினா ஏன்னா நம்ம தமிழ்ல பாரதியார் இல்லைன்னு சொல்லுவோம். பாரதிதாசன் மட்டும் தான் இருக்காங்க. அங்க இல்லாதவங்கள பூரா இங்க குடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. சிலபஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் பிரிச்சு வச்சிருக்காங்களே தவிர, எதையுமே மொத்தமா மாத்திட்டு அப்படிலாம் எதுவுமே வந்து இங்க நடக்கல. ஓகேவா? அங்க தமிழ்ல இல்லன்னா ஜிஎஸ்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க அத. ஜிஎஸ்ல இல்லன்னா அத கொண்டு போய் தமிழ்ல வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இது ரொம்ப வந்து பெரிய ஒரு இதெல்லாம் வந்து கிடையாது. ஓகேவாப்பா? அதே எல்லாம் ஒண்ணு தான். பருத்தி மூட்டை குடோன்ல இருக்க மாதிரி அதேதான். அது ஏதாவது வேல குடுக்கணும், ஏதாவது நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சுத்தி விடுறாங்களே தவிர, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்பயும் படிக்கிற விஷயங்கள் தான். அண்ட் அதே மாரி சொல்றேன். 160 கொஸ்டின்ங்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு புக்ல இருந்து தான் வரும். ஓகேவாப்பா? 160 கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்ல இருந்து தான் வரும். ஒரு 30, 40 கொஸ்டின் தான் கொஞ்சம் அவுட் சோர்ஸா, கொஞ்சம் ட்ரிக்கியா, ரொம்ப டஃப்பா வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அத நெனச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே அவுட் சோர்ஸ் படிக்கணும். நம்ம ஃபுல்லாமே வெறும் அவுட் சோர்ஸ் புக்கா வாங்கி வச்சு படிப்போம். இனிமே ஸ்கூல் புக்கே படிக்க வேணாம் அப்படின்னு நெனச்சுட்டு எந்த விதமான முட்டாள்தனமும் பண்ணாதீங்க. ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 80% அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரும். ஓகேவாப்பா? 20% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ். ஆனா இந்த தடவ எக்ஸாம்ல 2026 எக்ஸாம்ல இந்த 80% கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணி வேலைக்கு போனவங்க நெறைய பேரு. ஓகேவா? இதுல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டும் இருக்காப்ல. வெறும் 158 கொஸ்டின் தான் போட்டிருக்காப்ல. அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டிஎன்பிஎஸ்சி. எனக்கு தெரியறதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியும். அவருக்கு கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சினா என்னங்கிறது ஒரு 1, 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இத பத்தின ஃபீல்டு எல்லாமே நாலேட்ஜ் இது எல்லாமே தெரியும். சரிங்களா? இப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னா, உங்களோட மைண்ட் செட் தான். ஓகேவா? நீங்க எக்ஸாம்ல போய் உட்கார்ந்துட்டு, நம்ம நம்ம என்னமோ பெரிய அங்க எக்ஸ்பெர்ட் மாரி, நம்ம பெரிய அனலைஸ் பண்ணி
நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம படிச்சுட்டு போன கேள்வி வந்திருக்கா? அத கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு, அத கரெக்ட்டா நம்மளால என்ன குடுக்க முடியுமோ, நல்லா இந்த வார்த்தைய நோட் பண்ணுங்க. நம்மளால என்ன குடுக்க முடியுமோ, அந்த ஃபுல்ஃபில்மென்ட்ட நம்ம குடுத்துட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு, இந்த கேள்வி எங்கேயோ இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு கேட்டாய்ங்க? இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி தப்பு. இதெல்லாம் உட்கார்ந்து நீங்க அங்கே யோசிக்க வேண்டிய வேலையோ, அங்கே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. புரியுதா? ஸோ இதனால தான் நெறைய பேர் இந்த தடவ போஸ்டிங்க இழந்தது. ஓகேவா? உண்மை இல்லேன்னு எத்தன பேர் சொல்ல முடியும்? ஓகேவா? இதுதான் உண்ம. சரிங்களா? இதனால தான் பல பேர் ஐயோ! இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியலையே! இதெல்லாம் எப்படி கேட்டாங்க? எப்படி கேட்க போச்சு? இதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே! இதெல்லாம் எப்படி டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம்? இதெல்லாம் நம்மளுக்கு அங்கேருந்து தேவையா? நம்மளுக்கு என்ன தெரியுமோ, அத நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணி, அதுக்கான டயத்த நம்ம கரெக்ட்டா குடுத்து நீங்க வந்திருந்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. எத்தன பேத்துக்கு கிளியர் ஆயிருக்கும்? ஸோ, நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ, இப்ப அந்த புதுசா போனவரு என் ஃப்ரெண்டு இந்த வாட்டி கிளியர் பண்ணிட்டாரு. அதுவும் வந்து ஒரு 50 ரேங்க்குக்குள்ள கிளியர் பண்ணியிருக்காப்ல. ஸோ, அப்ப இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா, அவருக்கு இது அவுட் சோர்ஸ் கொஸ்டின் அப்படிலாம் தெரியாது. அவர பொறுத்தவரைக்கும் அவர படிச்சுட்டு போயிருக்க கொஸ்டின் வந்திருக்கு, அடிச்சுட்டாப்ல. படிக்காத கொஸ்டின் தெரியல. அது அவுட் சோர்ஸ் அத பத்திலாம் அவர் திங்கிங்கே போகல. ஏன்னா, அவருக்கு அது தெரியாது. இப்ப 2, 3 வருஷமா படிச்சவங்களுக்கு தான் இது பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சவங்க நெறைய பேர் கிளியர் பண்ணிடுறாங்க. 2, 3 வருஷமா படிச்ச நீங்க தான் அந்த பழச பூரா தூக்கிக்கிட்டு, அந்த பழச பூரா சுமந்துக்கிட்டு, இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அத இறக்கி வைங்க. நீங்க 2 அட்டெம்ப்ட் குடுத்துருக்கலாம், 3 அட்டெம்ப்ட் குடுத்துருக்கலாம், 5 அட்டெம்ப்ட் கூட குடுத்துருக்கலாம். நீங்க குடுத்த எல்லாத்தையும் தயவு செஞ்சு எடுத்து வச்சுட்டு, நீங்க இதுவரைக்கும் என்னென்னலாம் நீங்க வந்து பார்த்தீங்களோ, அத பூரா தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஃப்ரெஷர்ஸ் தான் அதிகமா கிளியர் பண்றாங்க. இத வந்து நம்புங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உண்ம. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு அகாடமி இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, நீங்க பாஸ் ஆகணும். நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க உங்களோட லைஃப் வந்து மாறணும். நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு போணும். ஏன்னா, நீங்க எனக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட் குடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு 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 இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சைக்காலஜி முதற்கொண்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். உங்களோட மைண்ட் செட்ட கிளியரா வச்சுக்கோங்க. மைண்ட் செட் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களோட மைண்ட் செட் தெளிவா இல்லைன்னா, ஃப்ரெஷர்ஸா உள்ளவங்க எல்லாரும் பாஸ் ஆகி போய்க்கிட்டே இருப்பாங்க. நீங்க இன்னும் 2 அட்டெம்ப்ட், 3 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத குடுத்து போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அதனால இதுவரைக்கும் நம்ம அத பார்த்தோம், இத பார்த்தோம். அதெல்லாம் போகட்டும் விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் போடுங்க. புதுசா ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களால முடியாதுங்கிறது கிடையாது. ஓகேவா? நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக, இனிமே நீங்க அந்த பாடத்த தொடவே வேணாம். உங்களுக்கு அது நல்லா தெரியும். திரும்ப அத எடுக்கவே கூடாது. அது பெரிய தப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேவா? நம்ம ஒரு தடவ செஞ்சுட்டு தோத்துட்டோம் அப்படின்னா, திரும்ப அத ஏன் எல்லா எக்ஸ்பர்ட்டும் திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க? திரும்ப ஏன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சா, இந்த தடவ எங்கே அடி விழுகும்? எங்கே மிஸ் பண்ணுவோம்? எங்கே மிஸ்டேக் இருக்கும்னு நல்லா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னும் தெளிவா அவங்கனால முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த மாரி பண்ண சொல்றேன். ஆனா நம்ம அப்படி பண்றது கிடையாது. ஓகேவா? ஒரு சேலஞ்ச் எடுக்குறோம் அப்படின்னா, டெய்லி 4 மணிக்கு காலைல எந்திரிச்சு படிக்கிறோம். டெய்லி காலைல நான் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறோம் அப்படின்னா, டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஓகேவா? ஒரு ஒரு 15 நாள் எந்திரிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கிறேன்ப்பா. இல்ல ஒரு 1 வாரம் டெய்லி நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கிறணும். 3 நாள் எந்திரிச்சிட்டீங்க. 4வது நாள் எந்திரிக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப 5வது நாள் எந்திரிக்கும்போது, திரும்ப 1வது நாள்லருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப டே 1, டே 2 அடுத்து 7 நாட்களுக்கு நான் இருந்தா தான் இந்த டார்கெட் முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேவா? திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த தடவ ரிசல்ட்ட குடுக்கும். ஃப்ரெஷ் மைண்டா இருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா இந்த தடவ எக்ஸாம கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சோமோ, என்ன புக்ல இருக்கோ, அத நம்ம படிச்சே நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போலாம். ரொம்ப அது, இது, அங்க, இங்க அப்படின்னு தேட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஓகேவா? ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் நம்ம இங்க சொல்லியிருக்கக்கூடிய புக் லெசன்ஸே தாராளமா போதும். எத்திக்ஸ் முதற்கொண்டு நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? வேர் டூ ஸ்டடி நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியும். சரிங்களாப்பா? சரி ஓகே. ஸோ நான் அடுத்தடுத்த வேர் டூ ஸ்டடி வந்து குடுக்குறேன். அடுத்த யூனிட் என்ன குடுக்கலாம் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 1 ஆர் 2 டேஸ்ல இந்த வேர் டூ ஸ்டடி ஃபுல்லா நான் தமிழுக்கும் நான் குடுக்குறேன். மேத்ஸ்க்கு ஆல்ரெடி குடுத்துருக்கேன். டாபிக் குடுத்துருக்கேன். அந்த டாபிக் புக்ல எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஸோ வேற எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். சரிங்களா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.